ஹாய் ஹலோ. டைம் வந்து 8 o'clock அண்ட் இது வந்து மை வேர்டு இந்த எபிசோடு. அண்டு இந்த எபிசோடு எண்டிங்கில் நான் ஒரு சில விஷயம் நான் சொல்லணும், அதை நான் லேட்டராக வரேன். ஓகே, இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேச போகிறேன். இது வந்து என்ன விஷயம்னா, இது எதுக்கு வாங்கினேன்னா, இது பண்ணால் இதை வச்சுக்கிட்டு என்னுடைய லைஃப்பை வந்து ஆர்கனைஸ்டாக நான் பண்ணுவேன், டாஸ்க்லாம் ரைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய ட்ராமாலாம் கூட இதில் ரெக்கார்ட் பண்ணுவேன் நான் ஸ்கெட்ச் மூலமாக அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள், நிறைய பிளான்கள், அதுக்கப்புறம் ப்ராக்ரெஸான பிளான்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான டூல் எனக்கு இருக்கும்ன்ட்டு நான் நினச்சி வாங்கினது. அண்டு இந்த சடனான வந்த அந்த நிர்மலாவுடைய ரெவல்யூஷன், டாக்ஸிக் ரெவல்யூஷன் என்னால் ஆக்சுவலி அக்செப்டே பண்ண முடியல. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்டு பட் கண்டினியூ ஆகும் நம்பிக்கிறேன். ஸோ அது எப்படி கண்டினியூ ஆகும்னா, இங்கே ஓட்டியா இந்த இடத்துல ஓட்டியா அந்த மாதிரி எனக்கு சரியாக தெரில. அண்ட் பட் இதில் வந்து ரைட் பண்ணுவேன் அண்ட் மோஸ்ட்லி இதை ஏதாச்சும் ஒர்க் பண்ணுவேன் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம்னா, எனக்கு வந்து ஒரு தாட் ஒன்று இருக்கும். எனக்கு இந்த சாக் பீஸ் எழுதுறது ஏன் அப்போ எனக்கு தோணலை, அந்த சமயத்தில் ஏன் எனக்கு தோணலை, இந்த ஐடியாலாம் ஏன் வரல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு மைண்டில் வரும். அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த இது வச்சு நான் எழுதினேன். அண்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இதோடைய ஆரிஜின் வந்து கேலண்டர் நோட்ஸு. இந்த கேலண்டர் இருக்கும்ல, பின்னாடி வந்து எம்டியாக இருக்கும்ல, அங்கே நான் ரைட் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல ரைட் பண்ணும்போது எனக்கு இந்த ஐடியாஸ்லாம் அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. முக்கியமாக வந்து டெய்லி ஒரு 50 ஷார்ட்ஸ் போடுறேன். அப்புறம் ஓப்பன் ஆகி புக்ஸை வந்து நான் படிச்சுட்டு அது எல்லாமே ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு பாத்வேயில் வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே நல்லா போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த கேலண்டர் நோட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப க்ரூஷியலான விஷயம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இந்த அட்டை இருக்கும்ல, சரி, இந்த KFC இந்த பாக்ஸில் வந்து என்ன பார்சல் பண்ணியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து இங்கே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் ரைட் பண்ணுவேன் என்னென்ன டாஸ்க்கு என்னென்ன அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் வந்து படிக்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஜஸ் படித்தோம் அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன் நான். ரொம்ப நல்ல ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு பட் இதுவும் தாண்டி என்னோடய தாட்ஸை நான் ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த ட்ராமாவை நான் போக்கணும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஃபங்க்ஷனெல்லாம் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எனக்கு அந்த கேலண்டர் நோட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கேலண்டர் நோட்ஸ்லாம் வந்து ஒரு மெமரபிளாக எடுத்துலாம் வச்சுருந்தேன். இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. நிறைய நோட்ஸ்லாம் குப்பையில் போட்டேன், வீட்டில் தெரியக்கூடாது, வெளியில் தான் போட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. ஓப்பன்ஹைமர், அதுக்கப்புறம் ஓப்பன்ஹைமர் புக்கு வந்து அமெரிக்கன் ப்ரொமித்தியஸ் புக்கு படித்து முடிச்சுட்டு இன்னொரு புக்கு எடுத்தேன். ஸோ அது எல்லாமே ட்ராக் டவுனில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ஷார்ட்ஸ் ஒன்று பண்ணேன். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 20 இல்லை, ஒரு நாளைக்கு 15 ஷார்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணால் அது வந்து 20 மேலேயே கூட போயிருக்கேன். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஷெடியூல் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணேன்.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? சரிதான். டேன் அது ஸோ இதுதான். அண்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஆர்கனைஸ்டாக டிசிப்ளின்டாக டைமிங்க்கு ஒர்க் பண்ணுறது ஒன்று. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் 2 ரீசன் வந்து என்னென்னா, என்னால் மார்னிங் டைமிங்கை கேப்சர் பண்ண முடியல. அது ரொம்ப குருஷியலான விஷயம். ஸோ மார்னிங் டைமிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அதை கேப்சர் பண்ண முடியல. அது ஒரு கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ண முடியல. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அவ்வளோதான் கைஸ். May 12 அண்ட் பாபா டைம் வந்து 8:05. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஒரிஜினலாக மை வேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் சொந்தக்காரங்களில் வந்து ஒரு டாக்ஸிக் பேரண்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு 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 பொண்ணு இருக்கும். அவங்கள சுற்றி மர்மமான ஒரு சில கண்ட்ரோலிங் நட்ஸு செயல்படுது. அதை பற்றி நான் ரெக்கார்ட் பண்ணி பேசினேன் நான் மை வேர்ட்ஸில். அதுக்கப்புறம் சரி இது வேண்டாம், மை வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம பேசுவோம், இந்த ட்ராமா விஷயம்லாம் நம்ம பேசுகிறது வந்து வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு ஒன்று. அது பேசலாம், ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், லேட்டராக பேசுவோம். ஸோ அதனால் விட்டேன். ஏன்னா ட்ராமா பற்றி பேசுகிறதுனா நிறைய விஷயம் இருக்குது, எக்கச்சக்கமாக பேசிகிட்டே இருக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேவா? அதனால் ஆனால் இப்போ நான் பேசுகிறது வந்து லேட்டஸ்ட்டாக எனக்கு ரிவீல் ஆன ஒரு சில கனெக்ஷன் ஆஃப் க்ளூஸ் that goes on going on my family, disturbing, creepy, disgusting relatives, தேவடியா பசங்க. ஸோ அதை பற்றி நான் பேசியிருந்தேன். அவ்வளோதான். ரொம்ப நேரம் பேசிட்டேன் நான், 10-15 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க. அந்த 100 விஷயம் சொல்கிறேன். இந்த போயம் இருக்காங்க, இவனுக்கு வந்து நைட் டைமில் ஐயோ மறுபடியும் பூச்சி பாருங்க. ஸோ ஓகே.